ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெஹந்தி பை புஜிகர்ஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். 26 days ஃப்ரீ ஆன்லைன் பேசிக் மெஹந்தி கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே 8 லீஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்சனலாக நிறைய பேர் எனக்கு உங்களோட ஒர்க் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் நீங்கள் கேட்டது என்னன்னா, மேம் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ். ஸோ பேசிக்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும் இல்லையா? இன்றைக்கி நான் கோன் யூஸ் பண்ணாமல் பென்சில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். இது பேசிக் லெவல் லேர்னிங் தான். இதை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுத்துருப்பேன். லீஃப் சின்ன லீஃப் எப்படி சொல்லியிருக்கேன், 4 or 5 கவுண்ட்ஸ் வச்சு நம்ம லீஃப் ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, நல்லா பொறுமையாக பாருங்க. நான் பெருசாகவே ட்ரா பண்ணுறேன். நீங்கள் சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். வீடியோவில் கிளியராக கவர் ஆகணுன்றதுனால நான் பெரிய ஷேப்லேயே ட்ரா பண்ணுறேன். ஸோ டைமண்ட் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கணும். கவுண்ட் நம்பர் 1 2 3 4 and 5. புரியுதா? இந்த டிப் இவ்வளோ எட்ஜாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எட்ஜாக இருந்தாலும் ஓகே, இல்லை இப்படி பெண்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை ரொம்ப எட்ஜாகவும் இல்லாமல் ரொம்ப பெண்டாகவும் இல்லாமல் லைட்டாக அப்படி க்ரூக்கடாக இருந்தாலும் ஓகே. எந்த ஃபார்மேஷன் இருந்தாலும் ஓகே, பட் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ கவுண்ட் நம்ம பார்க்கலாமா? ஸோ 1 2 3 4 and 5. இதுதான் லீஃப் ஃபார்மேஷன். நான் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நடுவில்லாம் அந்த வீடியோவில் இந்த ஈயெல்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்டாக ஒரு என்விரான்மெண்ட்டில் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. என்ன என்விரான்மெண்ட் எனக்கு இருக்கோ அதை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ண நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா? இது வெயின்ஸ். இந்த வெயின்ஸ் சின்ன லீஃப்க்கு இந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் நம்ம கொடுத்துடலாம். இல்லை நான் ஒரு லார்ஜர் லீஃப் இன்னொரு டீட்டெயில்டு லீஃபாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா வெயின் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்னா, ஒரு கர்வ் இங்கே நல்லா ஒரு லென்த்தி கர்வ் எடுக்கணும். இந்த கர்வில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ப்ராடு, தென் இந்த ப்ராட்லேருந்து அப்படியே தின்னாக இங்கே அட்டாச் பண்ணணும். ஓகேவா? நான் இங்கே பென்சிலில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப பென்சில் தின்னில் இருக்குது. கோனில் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தின்னஸ் வரும். ரொம்ப நெருக்கமாக வரலனாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எடுத்ததுமே டோன்ட் எய்ம் ஃபார் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எய்ம் ஃபார் நீட்னஸ்க்காக எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் எய்ம் ஃபார் நீட்னஸ். ஓகேவா? ஸோ இது நார்மலான ஒரு லீஃப். இப்போ ஒரு லார்ஜர் சைஸ் லீஃப் ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி தான். இப்படி கர்வாக எடுத்துகிட்டு போங்க, இங்கே டிப் கொண்டு வாங்க, அண்ட் தென் இப்படி கர்வ் பெண்ட் எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வாங்க. திஸ் இஸ் லீஃப். இந்த லீஃபை நீங்கள் டிஃப்ரெண்ட் லீவ்ஸாகவும் எடுத்துகிட்டு போகலாம். இது நார்மல் பிளெயின். ஸோ பிளெயினாக இங்கே நான் நல்ல கர்வாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது டிப் நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த லீஃபோட டிப்புக்கும் இதோட டிப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த டிசைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நிறைய டிசைன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லீஃப் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது நல்லா ப்ராடராக பெருசாக எடுத்துகிட்டு இங்கே டிப் கொண்டு வந்திருக்கேன். டிப் கொண்டு அதே ஓரளவுக்கு நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் நான் இங்கே க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் தான் விட்டுருக்கேன். புரியுதா? இது பிளெயின் லீஃப். இந்த பிளெயின் லீஃப் இல்லாமல் நான் கொஞ்சம் கர்வி லீஃப் வேணும், கர்வி லீஃப்னா கொஞ்சம் பாயிண்டட் லீஃப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டார்க்கராக கொடுத்துருக்கேன். அந்த ஷேடை டார்க்கராக கொடுக்காம ப்ளஸ் இப்படி வெறும் லைட்டர் அவுட்லைனாக அப்படி போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும்? இப்படி லைட்டர் அவுட்லைன் இங்கே போட்டுக்கணும், ஷார்ப் எட்ஜஸ். அதுக்கப்புறம் இதுலேருந்து இப்படி ஷேடிங் கொண்டு வாங்க. அப் இன்வர்ஸ், அப் இன்வர்ஸ், அப் இன்வர்ஸ், up curve inverse, up curve inverse. ஓகே, புரியுதா? இங்கே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்வர்ஸ் கர்வ். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி லீஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். இங்கே நடுவில் வெயின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வெயின்ஸ் நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இந்த வெயின்ஸ் போட்டுட்ட பிறகு தான் நம்ம அவுட்டர் லீஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். ஸோ வெயின்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இதை செகண்டாக கொண்டு போகணும். இதுக்குள்ளே நீங்கள் டெக்கரேட்டிவாக என்ன பண்ணலாம்? நார்மலாக தின்னாக இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் ட்ரா பண்ணலாம். பென்சிலில் ட்ரா பண்ணுறதுக்கும் கோனில் ட்ரா பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் இன் பென்சில்
ஆர் பென் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோனில் எடுத்துகிட்டு போங்க. சரி, இது பேசிக் லெவல் எடுத்து ஓகே நான் வந்து ப்ரோ ஆகணும், நான் வந்து பயங்கரமாக ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேப்பிட் ஸ்பீடில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் ஸ்டில் அ ப்ராக்ரஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நம்ம ஸ்லோ ப்ராக்ரஸ்லேருந்து நீட்னஸ் அச்சீவ் பண்ணுங்கள். நீட்னஸ் அச்சீவ் பண்ணிட்ட பிறகு ரேப்பிட்னஸ்க்கு போங்க. என்றைக்குமே பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் மற்ற இடத்துல எப்படின்னு தெரியாது, உங்கள் மைண்ட் செட் எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, அது மெஹந்தி கிளாஸாக இருந்தாலும் சரி, எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, மேம் பர்ஃபெக்டாக இருக்குது மேம் எனக்கு ஒரு பர்ஃபெக்டாக வேணும் மேம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமே மித். ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் நமக்கு எப்பவுமே பெட்டராக தான் இருக்கும். பெட்டர்மெண்ட் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமே ஒழிய பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு டெஸ்டினேஷன். லேர்னிங்கில் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால் பர்ஃபெக்ஷனுக்கு எப்பயுமே எய்ம் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லீவ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இந்த லீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸை நான் உங்களுக்கு கோனில் ட்ரா பண்ணி நான் காட்டுறேன். ஸோ ஒரு சிலர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து சொல்லியிருந்தீங்க, மேம் லீவ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணணும். எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். இதே மாதிரி உங்களுக்கு பேசிக் லெவல்லேருந்து எல்லா மெஹந்தி டிசைன்ஸும் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை மெஹந்தி பை விஜிகிருஷ் யூடியூப் சேனல் அண்ட் டெய்லி நான் போடுற வீடியோஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, see you on the next video. Till then, take care and bye-bye.